தர்மபுரி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸின் விளையாட்டு உலகம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் 6வது சுற்றுல சீன வீரர் டிங் லிரினுடன் தமிழக வீரர் குகேஷ் மோதிய ஆட்டம் புள்ளிகள் ஏதுமில்லாமல் சமனில் முடிவடைந்தது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் முதலில் யார் 7.5 புள்ளிகள் பெறுகிறார்களோ அவர்களே சாம்பியன் பட்டத்தை வெல்வார்கள். முதல் சுற்றில் சீன வீரர் ட்ரிங்லின் வெற்றி பெற்றார். 2வது சுற்று புள்ளி கணக்கு ஏதுமில்லாமல் சமனில் முடிவடைந்தது. 3வது சுற்றில் தமிழக வீரர் குகேஷ் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து 4வது மற்றும் 5வது சுற்று புள்ளிகள் ஏதுமில்லாமல் சமனில் முடிவடைந்தது. இந்த நிலையில் போட்டியின் 6வது சுற்று நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் ட்ரிங்லின் வெள்ளை நிற காய்களுடனும் குகேஷ் கருப்பு நிற காய்களுடனும் விளையாடினார்கள். போட்டியின் முடிவில் புள்ளிகள் ஏதுமில்லாமல் போட்டி சமனில் முடிவடைந்தது. இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் வழங்கும் விளையாட்டு உலகம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு தகவல் நேர்களே. ஆஸ்திரேலிய பிரதமர் லெவன்ஸ் அணிக்கு எதிரான 2 நாள் பயிற்சி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அணி தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. இதில் இந்திய அணி 1-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இதன் 2வது டெஸ்ட் போட்டி பகலிரவு ஆட்டமாக பிங்க் நிற பாலோடு வருகின்ற 6ஆம் தேதி தொடங்குகிறது. பிங்க் நிற பந்தில் பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த டெஸ்ட் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் மழையால் இந்த போட்டி வெகுவாக பாதிக்கப்பட்டதால் நேற்று இந்த ஆட்டம் தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு அணிக்கும் தலா 46 ஓவர்களுடன் போட்டி நடைபெற்றது. இதில் டாஸ் ஜெயித்த இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 46 ஓவர்களுக்குள் 240 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அதற்கு அடுத்ததாக 241 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் 45 ரன்களுடன் ஆட்டம் இழந்தார். KL ராகுல் 44 பந்துகளை எதிர்கொண்டு 27 ரன்கள் எடுத்த நிலையில் மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற விதமாக பெவிலியன் திரும்பினார். இதேபோன்று முதல் டெஸ்ட் போட்டியில் காயம் காரணமாக விளையாடாத சுப்மன் கில் பயிற்சி ஆட்டத்தில் அபாரமாக விளையாடி 62 பந்துகளில் அரை சதம் எடுத்து அவரும் ரிட்டையர் ஹட் ஆனார். இதனால் இந்திய அணி 46 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 257 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இந்திய அணி வெற்றி பெற்று வெற்றி இலக்கை கடந்த பிறகும் பயிற்சிக்காக 46 ஓவர்கள் முழுவதுமாக இந்திய அணி விளையாடியது என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தர்மபுரி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸின் விளையாட்டு உலகம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியவர்கள் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ், டவுன் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் JJ மார்க்கெட் அருகில், தர்மபுரி. தொடர்புக்கு 9443778701. இந்தியன் கார்மெண்ட்ஸ், சோகத்தூர் ஏரி அருகில், தர்மபுரி. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான டி-ஷர்ட் லோயர்கள், பொங்கல், தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி, உங்கள் ஊர் திருவிழாக்கள் என அனைத்து விதமான விழாக்களுக்கும் உங்கள் மனதிற்கு பிடித்தமான வண்ணங்களில் தங்களின் விருப்பத்திற்கேற்ற டிசைன்களில் டி-ஷர்ட்டுகள் பிரிண்ட் செய்து தைத்து தரப்படும். இந்தியன் கார்மெண்ட்ஸ், சோகத்தூர் ஏரி அருகில், தர்மபுரி. தொடர்புக்கு 9443778701. விளையாட்டு பொருட்கள் வாங்க இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸுக்கு வாங்க. இந்தியன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ், டவுன் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் JJ மார்க்கெட் அருகில், தர்மபுரி. தொடர்புக்கு 9443778701.